குழந்தை தூக்கத்தை பாருங்க, என்கிட்ட கொடுங்க. மாமா அடிச்சாரோ மல்லிகை பூ பந்தாலே. மல்லிகைப்பூ பாட்டுன்னா நீ ரோஜா பூ பாட்டு பாடினாலும் அது அழுகையை நிறுத்தாது. அது டவுன்ல பிறந்த குழந்தை. இப்ப நான் அழுகையை நிறுத்துறேன். பாத்தியா? கமான் சில்ட்ரன், கமிட்டி கமிட்டி. கனம் அங்கத்தினர்களே, இன்னைக்கு புதுசா வந்த அங்கத்தினருக்கு பெயர் சூட்டு விழா நடக்க போகுது. என்ன பேர் வைக்கலாம்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். தலைவர் அவர்களே, அக்கா பேரு ரொம்ப நல்லா இருக்கு. அதே நம்ம புது அங்கத்தினருக்கு வைக்கலாம்னு நான் பிரேமிக்கிறேன். பிரேமிக்கிறேன். மோதிக்கிறியா? உட்கார் உட்கார். சீனாதான் அவர்கள் ஆமோதித்து விட்டார்கள். ஆகையினால இன்னையில இருந்து புதுசா வந்த அங்கத்தினருக்கு சீதான்னு பேர் வைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. சீதா. இது சீதா இல்ல. அதெல்லாம் முடியாது. கமிட்டியில ஏக மனதா முடிவு பண்ணியாச்சு. அது சீதா தான். ஐயோ, இது சீதா இல்ல. ஏன் சீதா இல்ல? இது சீதாவா இருக்க முடியாது. ஏன் முடியாது? எதுக்கா முடியாது? இங்க கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்களேன். என்ன என்ன சொல்ற? ஐயோ, இது சத்தியமா சீதா இல்ல. ஏமாமா? இது ஆம்பளை பிள்ளைமா. அப்ப சீதா வேணாம். இந்த பிள்ளைக்கு ராமன் பேர் வைப்போம். ராமன். வெரி குட். விஞ்ஞானத்துக்கு ஒரு சார் CV ராமன். அவருடைய ஞாபகார்த்தமா இன்னிலிருந்து இந்த குழந்தைக்கு ராமன் பேர். எப்படி? எப்படி தெரிஞ்சிச்சு? அது வந்து அதாவது அது எப்படின்னா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களா? சொல்லுங்களேன். என்கிட்ட கேக்குறா, உன்கிட்ட கேக்குறா, சொல்ல. ஐயோ, நீங்க தான் சொல்லுங்களேன். அதுமா அக்கா முன்ன அழும்போது மூக்க சிந்தி செவுத்துல தொடச்சால. இப்ப இந்த குழந்தை அழும்போது மூக்க சிந்தவே இல்ல. அதனாலதான் இது ஆம்பளை குழந்தை. மாமா, அது இல்ல, எனக்கு தெரியும். ஆஹா, நான் சொல்ல மாட்டேப்பா. சும்மா வந்து வந்து அந்த பாப்பா கோன் போடல, தலையில கடல்ல. புத்திசாலி பையன், அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஏங்க, எல்லா குழந்தைகளுக்குமே இப்படித்தான் பேர் வச்சீங்களா? ஆமா. ஏன் கேக்குற? இல்ல, நீங்க அவங்கள பத்தி எதையுமே தெரிஞ்சுக்காம. சீதா, ஒவ்வொரு குடும்பத்துல குழந்தை பிறந்தோடனே பெத்தவங்களும் மத்தவங்களும் சேர்ந்து அவங்க குலப்பெயர் தழைக்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களுடைய பேரையெல்லாம் வைப்பாங்க. மதத்துல ரொம்ப பற்றுள்ளவங்க அவங்களுக்கு பிடித்தமான சுவாமியினுடைய பேரை வைப்பாங்க. ஆனா இந்த குழந்தைகளுக்கு எந்த குடும்ப பேரை வைக்கிறது, எந்த மதத்து பேரை வைக்கிறது? இது ஹிந்து குழந்தையா, முஸ்லீம் குழந்தையா, கிறிஸ்துவ குழந்தையான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. இந்த குழந்தைகளை எல்லாம் நான் தொட்டிலிருந்து எடுக்கும்போது பால்மணம் மாறாத இவங்க முகத்துல கடவுளுடைய உருவத்தை தான் நான் பார்த்தேன். சீதா, யாரோ செய்த பாவத்துக்காக ஒண்ணுமறியாத இந்த குழந்தைகளுடைய வாழ்வு பாதிக்கப்படணுமா? கூடவே கூடாது. அதனாலதான் நாட்டின் ஒருமைப்பாடு விளங்க இந்த வீட்டுக்குள்ளே ஒரு புதிய இளைஞர் சமுதாயத்தை நான் உண்டாக்கிட்டு இருக்கேன். ஜாதி மத பேதம் இல்லாத இந்த இளைஞர் சமுதாயத்தினுடைய எதிர்காலம் ஒளிமயமாயிருக்கணுங்கிறதா என்னுடைய ஒரே லட்சியம். சீதா, என்னுடைய ஒரே லட்சியம். அந்த நல்ல எண்ணத்துலதான் நம்ம நாட்டு தலைவர்கள் நல்லவர்கள் பேரெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு வச்சிருக்கேன். அம்மா வாங்க. உன் பேர் என்னன்னு சொல்லு. கஸ்தூரி. அன்னை கஸ்தூரிபாய் நிறைவா வச்ச பேர். உன் பேர் என்ன சொல்லு. சரோஜினி. கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவங்க ஞாபகமா வச்ச பேர். உன் பேர் என்ன? ஜான்சி. ஜான்சி ராணி லட்சுமி பாய். உன் பேர் என்ன? கமலா. கமலா நேரு. உன் பேர் என்ன சொல்லு. முத்துலட்சுமி. தமிழ்நாட்டில் அனாதை ஆசிரமம் நடத்தி ஏழை பெண்களுக்கு வழிகாட்டிய முத்துலட்சுமி ரெட்டி. உன் பேர் என்னன்னு சொல்லு. அண்ணி. மேல் நாட்டிலே பிறந்தாலும் நம் நாட்டுக்கு வந்து தொண்டுகள் பல செய்த அன்னி பெசன்ட் அம்மையார். நீ வாடா. உன் பேர் என்ன சொல்லு. காந்தி. அகிம்சைக்கு வழிகாட்டிய உலக உத்தமர் அண்ணல் மகாத்மா காந்தி. உன் பேர் என்ன சொல்லு. ஆசாத். கல்விக்கு ஒரு அபுல் கலாம் ஆசாத்.
உன் பேர் என்ன சொல்லு? ஜவஹர். மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நெஹ்ரு. உன் பேர் என்ன சொல்லு? சீனா. செல்லமா இவனை சீனா தானான்னு கூப்பிடுவோம். இவனுடைய முழு பெயர் சிதம்பரம். விடுதலைக்கு வித்துட்டு செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம். டேய் நீ வா. உன் பேர் என்ன சொல்லு? காமராஜ். தன்னலம் கருதாத மக்கள் தலைவர் கர்ம வீரர் காமராஜ். கண்ணு நீ ஓடியா? உன் பேர் என்ன சொல்லு? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குரல் வழியை வாழ்ந்து காட்டிய பேரறிஞர் அண்ணா. சீதா, இப்ப சொல்லு, நான் வச்ச பேரெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம குடும்பம் எப்படி? ரொம்ப பெரிய குடும்பம், நிறைஞ்ச குடும்பம். என்னடா என்னடா சிவ அடிப்பே. என்னடா இத முடிச்சிட்டு இருக்கீங்க? தூங்கல? ஆசாத்தங்க ஆசாத் அங்க அழுதுகிட்டு இருக்கா மாமா. ஏ? அவன் நாளைல இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றான். நாங்க எவ்வளவோ சொல்லியும் அவன் அழுக நிறுத்தவே இல்ல. ஆசாத், என்னப்பா ஏன் அழுகிற? மாமா, நான் நாளையில இருந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன். ஏப்பா? பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் எனக்கு அம்மா அப்பா கிடையாது, நான் ஒரு அனாதைன்னு சொல்லிட்டேன் மாமா. அப்படியா சொன்னா? ஏமாம்மா, எனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க ஏமாமா என்ன பார்க்கவே வர மாட்டேங்கிறாங்க. அவங்க எங்க மாமா இருக்காங்க சொல்லுங்க, நானே போய் கூட்டிட்டு வரேன். ஆசாத், நீ கடவுளுடைய குழந்தைப்பா, அழாத. அவருக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் சதா அவர்கிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அவரும் இல்லைங்காம எல்லாருக்கும் செய்துகிட்டு தான் இருக்காரு. அதனால இப்ப அவர் உன்னை பார்க்க வர முடியாது. இப்போ வெளியூர்ல வேலை செய்யற தாய் தகப்பெல்லாம் குழந்தைகளை என்ன செய்யறாங்க? ஹாஸ்டலுக்கு அனுப்புறாங்க இல்லையா? அதே மாதிரி கடவுள் உங்க எல்லாத்தையும் என்கிட்ட அனுப்பிச்சு நல்லபடியா பாத்துக்க சொல்லியிருக்காரு. அவருடைய விருப்பப்படி நீங்க படிச்சு வாழ்க்கையில நல்லவங்களா நடந்துகிட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவர் நிச்சயமா உங்களை எல்லாம் பார்க்க தான் வருவார். அப்படின்னா நான் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் நல்லவனா நடந்துக்கிறேன் மாமா. வெரி குட், வெரி குட். ஆசாத், ஆண்டவனுடைய குழந்தைகள் மத்தவங்க சொல்றது கேட்டு கவலைப்படக்கூடாது. இப்ப மாமாவை பார், நான் அழுகிறத நீ என்னைக்காவது பாத்திருக்கியோ? அதே மாதிரி நீங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தைரியமா இருக்கணும். சரி மாமா. எழுந்து பால் சாப்பிட்டு படுங்க.